அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இமிர் முன்னெடுத்து நடத்தும் நூல் அறிமுக விழா நிகழ்வு 444க்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். இன்றைய நம் சிறப்பு நிகழ்வில் நாகர்கோவிலை சேர்ந்த கவிஞர் கவிதை கரை வினி அவர்களின் என் தேநீர் இடைவேளை கவிதை நூலை அறிமுகம் செய்யவிருக்கிறோம். இந்நூலினை நமக்கு அறிமுகம் செய்து வைக்க சான்றோர் தளத்தின் ஒருங்கிணைப்பாளர் பாவலர் சே மன்னர் மன்னன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வான்புகழ் போற்றும் வளர்தமிழ் அன்னைக்கு தலைவணங்கி நிமிர் இலக்கிய வட்ட நிறுவனர் தலைவர் அண்ணன் பாபு சசிதரன் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை அழகாக ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு தோழமை சேரா அவர்களுக்கும், இன்ற புதந்தோறும் புத்தகத்தினுடைய திருவிழாவின் கதாநாயகன் திரு மரியாதைக்குரிய கவிதைக்கரை வினி அவர்களுக்கும், இது அழகாக அவசரமாக பணி இருந்தாலும் கூட கண்டிப்பாக வினி புத்தகத்தை நான் ஒரு அலசிட்டு தான் நான் போகணும், ஏன்னா அவ்வளோ ஒரு முக்கியமான பணியில இருந்தாருன்னு நினைக்கிறேன் ஐயா. அவ்வளவு அழகாக கவிதைகளை உள்வாங்கி அவரது தனி பாணியில வழியில, ஏன்னா எல்லாருக்கும் வேறு சொல் கண்டுபிடிப்பாரு. இந்த கவிதைக்கு கூட புதுசா வேறு சொல் ஒன்னொன்றுக்கு சில விளக்கங்களை புதுசா கொடுத்த நமது ஐயா மன்னர் மன்னன் ஐயா அவர்களுக்கும், இந்த தலைமை தாங்கி வாழ்த்துறையும் தலைமை உரையும் கொடுத்த நமது வெற்றி கொண்ட சோழபுரத்தின் அரசு கலைக்கல்லூரி முதல்வர் ஐயா வெற்றி நிலவன் ஐயா அவர்களுக்கும், இதற்கு முன்பு வாழ்த்துறை செய்தவர்களுக்கும், இனி பின்னால் இருந்து வாழ்த்தி கொண்டிருக்கும் கவிஞர்களுக்கும், முதற்கண் வினி ஐயா குடும்பத்தாருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கொண்டு, ஒரு சின்ன செய்தியை மட்டும், வேக வைத்த கருப்பங்கழி இது துளி துளியாய் நீரில் விழுந்து பானமாகியது. பக்கங்களை புரட்ட புரட்ட இந்த கவிதைகள் நமக்கு ஞானமாகிறது. ஏறக்குறைய அண்ணாந்து பார்த்தால் வரிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய விடயங்கள் பொருள்மை அத்தனையும் வானமாகிறது. அப்படி சில வரிகளில் பல அலைகளை மனதில் எழுப்பி அதை மீண்டும் மீண்டும் கவிதை கரையை தொட்டு வரும்படியாக செய்திருக்கக்கூடிய எழுத்தாளர் பெருந்தகை வினி ஐயா அவர்களுக்கும், இதை அழகாக திறனாய்வு செய்த மன்னர் ஐயாவிற்கும் வாழ்த்துக்களை சொல்லி, ஒரே ஒரு கவிதையை அனைவரும் சார்பாகவும் நான் ஒரே ஒரு கவிதையை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு நாள் உயிராக ஈசல் இருந்தாலும் கூட அது பறவைக்கு வேறு ஒரு உயிருக்கு உணவாகி கீழே விடுகிறது. அதோடுதான் நம்ம பார்க்கணும். அது பூமியின் ஆயுளும் ஒரு பயணம். இதில் இங்கதான் கவனிக்கணும். சுத்தி வரக்கூடிய பறவைகளுக்கு 8 திக்கும் உறவு, 8 திக்கும் வீடு. இதுல கர்வம் கொள்ளவோ காழ்ப்புணர்ச்சி கொள்ளவோ மனிதனுக்கு துளியும் இடமில்லை. அப்படி இருந்து விட்டால் அவன் மனிதன் இல்லை என்ற ஒரு மாபெரும் கருத்தை ஐயா அவர்கள் இந்த கவிதையின் வாயிலாக உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்கிறார். அவிழ்ந்துவிடும் இதழ் கூட என்னை எழுப்பிவிட்ட வேருக்கும் அல்லது விதைக்கும் உரமாக என்றால், நாமெல்லாம் என்ன எவ்வளவு தூரம், இதுல வேற நீ நான் சீ போ, மேல கீழே அவன் இவன் என்ற பேதமைகளை உட்புகுத்தி, இப்போ ஒரு அம்மா அழகா சொன்னாங்க, குடும்பங்களிலே விட்டு கொடுப்பது, ஒருத்தங்க சொன்னா இன்னொருத்தங்க ஏத்துக்கணும், தப்பு கிடையாது, அதனால தவறே கிடையாது, அது அவங்களுடைய சுபாவம் குணம் என்று ஏற்றுக்கொண்டு சென்று விட்டால் குடும்பம் அழகாக இருக்கும்னு அழகா சொன்னாங்க. அந்த விடயத்தை ஐயா கவிதையில வச்சிருக்காரு. ஆக இதுதான் ஒரு பயணம். அந்த பயணத்தை அழகா பச்சை கொடி காட்டி கை காட்டி வாழ்த்தி
போயிட்டு வாங்க வாங்க இருங்க போங்க வெல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பக்கூடிய நீதியும் நேர்த்தியும் மனிதனுக்கு உண்டு, அதாவது பகுத்தறிவு கொண்டவனுக்கு உண்டு என்ற செய்தியை அழகாக இந்த கவிதைக்குள்ளே இத்தனை தூரம் இந்த கவிதை இந்த 4 வரி தான். பூமியின் ஆயிலும் ஒரு பயணம், பூமியின் ஆயிலும் ஒரு பயணம், இதுக்கு அர்வம் கொள்ள ஏதும் இல்லை. மேல ஒரு சொல்லு கீழே 2 சொல்லு அப்படின்னு ஒரு 3 வரி இருக்கு. இதுக்குள்ள ஒரு 30 வருட அனுபவங்களை கசக்கி பிழிந்து துளி துளியாக்கு மீண்டும் கருப்பங்கழிகளை வேக வைத்து நம் நாவிலை சொட்ட வைத்திருக்கிறார் கவிஞர் கவிதைக்கரை வினி அவர்கள். ஐயா நன்றி ஐயா. தேவிகா ராணி அம்மா, நீங்க பேசுறீங்களாம்மா? வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வாங்கம்மா. இந்த அவையில் ஆளுமைகள் அனைவரும் அவங்க கருத்துக்களை சொன்னப்புறம் இந்த நூல் நம்ம கையில் இல்லையே என்ற வருத்தம் தான் எனக்கு நிறைய வந்தது. உடனடியாக வாசிக்க வேண்டும். வினி ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்மா. நன்றி. நன்றிம்மா. நன்றி. 9894-3-9926 என்ற எண்ணில தொடர்பு கொண்டு இந்த நூலை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி அம்மா, மிக சிறப்பான ஒரு வாழ்த்துரை. நன்றி அம்மா. நன்றி. நன்றிம்மா. நன்றி ஐயா. திருப்பத்தூர் வாகித் அவர்கள் பேசுறீங்களா ஐயா? எல்லாரும் பேசின பிறகு நான் கடைசியா பேசுறேன். நீங்க தான் ஐயா கடைசி. பேசலாம் ஐயா. பேசலாம். சரி சரி. நான் கொஞ்சம் தாமதமாவே வந்துட்டேன். அதாவது தேநீர் இடைவேளை அப்படிங்கறதுல கிட்டத்தட்ட உணவு இடைவேளை மாதிரி அவ்வளவு தூரம் எடுத்துக்கிட்டேன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் வருவதற்கு. நான் வகுப்புல முடிச்சுட்டு எப்படின்னா ஐயாவுடைய கவிதைகளை நான் ஏற்கனவே ஒரு முறை சான்றோர் தளத்துல இந்த புத்தகத்தை நான் ஒரு முறை நான் விமர்சனம் பண்ணி நான் சொல்லியிருக்கேன் நான் எல்லாமே. இப்ப இந்த நிமிர் இலக்கிய வட்டத்தின் சார்பாக நடத்துற இந்த இதுல ஐயா உங்களை பற்றி நான் சொன்னதை நான் ஒரு வரியை மீண்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன். எப்படின்னா ஐயா அவர்கள் இனிமையான கவிதைகளை ஐயா எழுதுற அந்த கவிதைகள் எல்லாம் இனிமையாக இருக்கும். அதனால நான் 4 வார்த்தை மட்டும் அப்ப சொன்னேன். அதாவது கவி வினி இனி கவி, ஒரு கவி வினி இனி கவி, அதாவது இனிமையான கவி அப்படின்ன பொருள்ல இந்த ஒரு 4 வார்த்தையை சொல்லி மட்டும் ஐயாவை பாராட்ட நினைச்சு அதுல பாராட்டினேன். ஆனா இதுல ஏதாவது நிச்சயமா புதுமையாக சொல்லணும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் நான் சொல்ல நினைக்கிறேன். எப்படின்னா எனக்கு முன்னால பேசினா அவங்க அந்த அம்மா கூட சொன்னாங்க, இந்த புத்தகம் என் கைக்கு வரலையே, ஆஹா ரொம்ப நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு. ஆனா என் கைக்கு வந்துருச்சு. அதனால என் கைக்கு வந்தனால என்ன எனக்கு கிடைச்சிச்சுன்னா வினி ஐயா மூலம் உண்மையிலே நம்பிக்கை கிடைச்சிச்சு. அந்த நம்பிக்கை கிடைத்தது மிகப்பெரிய விஷயம். கவிதைகள் நம்பிக்கை கொடுத்துரும். ஐயா நான் வினி ஐயா கவி வினி இனி கவின்னு சொன்னேன். ஆனா இன்னொரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். அதாவது இந்த அஜித் ஒரு படத்துல சொல்லுவாரு, நான் தனியாள் இல்ல அப்படின்பாரு. அது மிகப்பெரிய பரபரப்பை கொடுத்தது. நான் தனியாள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பின்னால ஒரு பெரிய கூட்டமே இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி இந்த வினி அப்படிங்கிறதும் நீங்க உண்மையிலே ஒத்த ஆள் இல்ல, வி நீ நாங்க தான் நீ அப்படின்னு சொல்லலாம் போட்டிருக்கேன். ஏன்னா எங்களை நாங்கள் சந்திக்கிற அந்த கவிதைகளை சந்திக்கிற சூழ்நிலைகளை பற்றியான கவிதைகள் ஏராளம் எல்லாம். அதனால வினிங்கிறது நாங்க வி நீ நாங்க தான் நீங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல உங்களுக்கு பின்னால ஒரு பெரிய கவிஞர் கூட்டமே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புறேன். எல்லாம் அதுக்கு முன்னால ஐயா பேசும்போது அந்த ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்களே, அதாவது பறவைக்கு நீங்க சொன்ன 8 திக்கும் உறவு, அதே மாதிரி 8 திக்கும் வீடு அப்படின்னு. அதே போல உங்கள் புகழும் 8 திக்கும் பரவும். அதுல சந்தேகம் கிடையாது, 8 திக்கும் பரவும். ஆனா அதுல குற்றம் சொல்ல நினைச்சா, நானே குற்றம் சொல்ல நினைச்சா எனக்கு கொஞ்சம் அது அந்த கருத்தை எட்டுறதுக்கு எனக்கு திக்கும் சொல்ல வராது, குற்றம் சொல்ல வராது. அந்த அளவுக்கு ஒரு எங்களுக்கு திக்கும் அது குற்றம் சொல்ல முயற்சி செய்தால் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு மிகச்சிறந்த வகையில ஐயா நீங்க அந்த கவிதை நூலை படைத்திருக்கிறீர்கள். நான் என்றாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு நிகழ்வுல நான் முழுமையாக நான் அதை பற்றி 1/2 மணி நேரம் நான் பேசுவேங்க. நன்றி.